பாமகவில் பொருளாளர் பொறுப்பில் தொடர்ந்து திலகபாமா தொடர்வார் என அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். பாமகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய லெட்டர் பேடிலே, தன்னுடைய அதிகாரப்பூர்வ அந்த கட்சியினுடைய அந்த லெட்டர் பேடிலே அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்னதாகத்தான் தைலாபுரத்திலிருந்து ஒருவர் வெளியில் வந்தார். திலகபாமா பாமக பொருளாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அதற்கு பதிலாக என்னை நியமித்திருக்கிறார் ஐயா என்று சொல்லி அவர் பேட்டி கொடுத்திருந்தார். இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் பெயரில் ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. பொருளாளராக திலகபாமா தொடர்வார். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளராக பொதுக்குழுவால் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி திலகபாமா அவர்கள் அப்பொறுப்பில் தொடர்வார் என்று அறிவிக்கப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் அவருக்கு தொடர்ந்து முழு ஒத்துழைப்பு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தந்தை மகன் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய நிலையில் பாமக இரண்டு பிரிவாக பிரிந்திருக்கின்றது. தந்தை தலைமையிலே ஒரு அணியும் மகன் தலைமையிலே ஒரு அணியும் என பாமக இரண்டாக பிரிந்திருக்கக்கூடிய அந்த நிலையை எட்டியிருக்கின்றது. அதாவது தன்னுடைய ஆதரவாளர்களை, அதாவது அன்புமணியுடைய ஆதரவாளர்களை கட்சியிலிருந்து நீக்கக்கூடிய முயற்சியிலே தொடர்ந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் ஈடுபட்டு வருகின்றார். பொருளாளரை நீக்கி இருக்கின்றார். இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு அறிவிப்பாக வரும் என்றுதான் நாம் தொலைபேசி வாயிலாக கேட்கும் போது தைலாபுரத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. அதே நேரத்தில் அன்புமணி தரப்பில் நாம் தொலைபேசி வாயிலாக கேட்கும் போது தற்போது யார் யார் என்ன பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த பொறுப்பிலேயே தொடர்வார்கள். நாங்கள் யாரையும் கட்சியிலிருந்து நீக்கவோ சேர்க்கவோ எண்ணம் இல்லை. அதே போல இந்த கட்சியிலிருந்து ஒருவரை நீக்க வேண்டும், ஒருவரை சேர்க்க வேண்டுமானால் அந்த முழு அதிகாரமும் பாமகவினுடைய தலைவரான அன்புமணிக்குத்தான் இருக்கிறது. எனவே நாங்கள் தான் பொதுக்குழுவால் முறைப்படி தேர்வு செய்யப்பட்டவர்கள். எனவே டாக்டர் ராமதாஸ் கொடுக்கக்கூடிய அறிவிப்பு பொருந்தாது. அவரை யாரை கட்சியை விட்டு நீக்குவதாக அறிவித்தாலும் அது ஒரு வெற்று காகிதமாகத்தான் இருக்குமே தவிர அந்த அறிவிப்பு ஒரு முறையான அறிவிப்பாக அல்லது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அறிவிப்பாக அது இருக்காது. எனவே அதனை எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. கட்சிக்குள் எந்த குழப்பமும் கிடையாது. கட்சி தொடர்ந்து அன்புமணி தலைமையில் இயங்கும் என்று அன்புமணி தரப்பு ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இதனிடையேதான் ஜி.கே. மணி மற்றும் சேலம் அருள் போன்றோரெல்லாம் எந்த நிலைப்பாட்டை எடுப்பது என்று குழப்பத்தில் இருக்கின்றோம், தொடர்ந்து குடும்பத்திற்குள் கட்சி சண்டை ஏற்பட்டிருக்கின்றது என்று அவர்கள் பல்வேறு பேட்டிகளையும் கொடுக்கிறார்கள். தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய போவதாக அருள் தரப்பிலே தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் அவர் அதனை மறுத்திருக்கின்றார்.